ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ், நிகழ்வுகளின் ஆழமாகவும் அரசியல் சார்பற்று விவாதிக்கிறது RDX. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. பரபரப்பான இன்றைய நாளினுடைய தலைப்பு செய்தி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு, தாவேகா எம்எல்ஏக்களுக்கு செக் வைக்கும் விஜய். தாவேகா எம்எல்ஏக்கள் ஓடிவிடுவார்கள் என்கிற பயம் முதலமைச்சர் விஜய்க்கு இருப்பதாக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சனம். யார் மீதும் விஜய்க்கு நம்பிக்கை இல்லை, யாருக்கும் விஜய் மீது நம்பிக்கை இல்லை, 5 வருடம் ஆட்சி நிலைக்கும் என யாரும் நம்ப வேண்டாம் என பரபரப்பை கிளப்பிய RB உதயகுமார். ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் தொடரும் கைதுகள், திமுகவை நோக்கி வலுக்கும் குற்றச்சாட்டுகள், போலீஸ் விசாரணை தீவிரம். சைலண்ட் மோடில் அரசியல். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களின் தாவேகாவில் அவர்களுடைய எதிர்காலம் என்ன? தேர்தல் வழக்குகளை காரணம் காட்டி 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம். தாவேகாவில் இணைந்த அதிமுக நிர்வாகிகளுக்கு விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என அறிவித்த புசி ஆனந்த். குற்றம் செய்தவர்கள் தாவேகாவில் இணைகிறார்கள், தூய ஆட்சி நடக்கிறதா என்பது தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு ஒன்றை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. குதிரை பேர வழக்கு நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ப்பு வழக்கிற்கு எதிர்க்கட்சிகள் துணை போறாங்க அப்படிங்கிற வழக்கை அமலாக்கத்துறை எடுத்திருப்பது ஒரு ஆச்சரியமான முன்னகர்வு. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம், ராப் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ராப் ப்ளீஸ். தாவேகா ஆட்சி கவிழ்ப்பு சதி தொடர்பான வழக்கில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன. தங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் எப்போது வேண்டுமானாலும் ஓடிவிடுவார்கள் என்ற பயம் முதல்வர் விஜய்க்கு உள்ளது என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். இதேபோல யார் மீதும் விஜய்க்கு நம்பிக்கை இல்லை, யாருக்கும் விஜய் மீது நம்பிக்கை இல்லை, 5 வருடம் இந்த ஆட்சி நிலைக்கும் என யாரும் நம்ப வேண்டாம் என கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரும் பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஆட்சி கவிழ்ப்பு குற்றச்சாட்டில் கைதுகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ தவிர உசிலம்பட்டி தொகுதியின் தாவேகா எம்எல்ஏ விடமும் சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க நடத்திய பேரம் அம்பலமாகி உள்ளது. இந்த குற்றச்சாட்டில் கணேசன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறையும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதால் விசாரணை எந்த பக்கம் பாயும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு மூலம் ஆளுங்கட்சி தன் சொந்த எம்எல்ஏக்களுக்கும் செக் வைக்கிறதா என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. எம்எல்ஏக்கள் திடீரென்று எங்கேயாவது ஓடிவிடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. மொத்தமாக தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் ஒரு நாள் கிளர்ந்து எழுவார்கள். இந்த ஆட்சி கவிழும். நியாயமான அரசியல் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. யாருக்கு செக்? யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு தான் செக், வேற யாருக்கு செக்? தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அது வேற யாருக்கும் செக் வைக்கிறதா நான் வேற புரிஞ்சுக்கவே மாட்டேன் சார். திமுகவுக்கான செக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்னென்னு கேள்வியை பார்த்துருவோம். கொஸ்டின் ப்ளீஸ். தாவேகா எம்எல்ஏக்கள் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லை என திமுகவும் அதிமுகவும் சொல்வதன் பின்னணி என்ன? என்ன பின்னணியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே, 2 பேட்டி இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடும். நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேட்டி ப்ளீஸ். அதாவது தாவேகாவில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் நம்பிக்கை இல்லை அந்த எம்எல்ஏக்கள் மேல.
எம்எல்ஏக்கள் திடீரென்று எங்கேயாவது ஓடிவிடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் இது போன்ற மிரட்டல்களை ஏற்படுத்தினால் அவர்கள் போகாமல் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நிலையை இன்னைக்கு முதலமைச்சர் எடுத்திருக்கின்றார்கள். எந்த வகையாக இருந்தாலும் சரி, மொத்தமாக தவகாவுடைய எம்எல்ஏக்கள் ஒரு நாள் கிளர்ந்து எழுவார்கள், இந்த ஆட்சி கவிழும். ஓகே, அப்படியே ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய பேட்டி இருக்கு, அந்த பேட்டியும் போட்டுருங்க, பார்த்துருவோம். வெற்றி பெற்றவர்களை விஜய் கட்சியை சேர்ந்த இன்றைக்கு ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எம்எல்ஏ தரேன், அமைச்சர் தரேன், உங்களுக்கு அது தரேன் இது தரேன்னு சொல்ற விஜய் அவர்களே, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிப்பதற்கு பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறீர்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீங்கள் தலைவராக வேண்டும் என்று சொன்னால் ஒன்னும் அம்மா காலத்துல அம்மாட்ட கேட்டு மெம்பர் ஆயிருக்கலாம், அல்லது புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்களிடத்துல கேட்டு நீங்க எங்க கட்சியில சேர்ந்திருக்கலாம். நாங்க எங்க கட்சியில சேர்ந்தீங்கன்னா யார வேணாலும் தலைமை யாரை அடையாளம் காட்டுகிறோ அவர்களை இதயத்திலே சுமக்கிற தொண்டர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர். ஆனா நீங்க புறவாசல் வழியாக குதிரை பேரத்திலே உதயகுமார் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு குற்றம் சாட்டவில்லை. அவங்க ஆட்சி நீடிப்பதற்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார். ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிற போது நம்ம கண்ணு முன்னாலே குதிரை பேர நடக்குது, இது ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல, உகந்ததல்ல, இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஓகே, ரெண்டு பேட்டியும் பார்த்தீங்க, என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க சொல்லுங்க. இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, தாவேகா எம்எல்ஏக்கள் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லை. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது திமுக தலைமைக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அவர் போகிற எல்லா இடத்துலையும் கூட 30 பேர் 40 பேர் போக சொல்லி திமுகவினர், அதுக்கு ஆதாரம் என்ன கூட நான் காட்டுறேன். இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட் எடுத்து பாருங்கள், கூட ஒரு 30 பேரை போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் எப்போ வேணால் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு திமுக தலைமை நினைப்பதாக ஒரு தகவல். அந்த அடிப்படையில் தினசரி திமுக தலைமை அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கே போனாலும் அவர் பின்னாடி ஒரு 30 பேராவது திமுகவினர் போகணும், விட்டிங்கன்னா தப்பிச்சு எங்கேயாவது ஓடிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் அவர் மாற்றி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு. அவரெல்லாம் வெற்றி பெறலை, அதனால் எதையாவது தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக எதையாவது பேசி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த கேள்வியில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் எழுப்பிய கேள்வியில் தாவேகா எம்எல்ஏக்கள் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு மிக சிறப்பான ஆட்சி நடைபெறும் போது எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் அரசியல் செய்வதற்கு இங்கே வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அதனால எதையாவது சொல்லணும்ல, ஆனாலும் நம்மளுடைய இருப்பை காட்டணும்ல, நாங்களும் இருக்கிறோம், அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் போட்டியிட்டா வெற்றி பெறுவார்களா என்பது வேறு விஷயம். அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இருக்கிறோங்கிறத காட்டணும்ல, அதுக்கு எதையாவது சொல்லணும்ல, அதற்காக எதையாவது சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தாவேகா எம்எல்ஏக்கள் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்கு தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பெரிய ஆதாரங்கள்லாம் தேட வேண்டியதில்லை, தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம ஆதாரங்களை தேடலாம். எடப்பாடி தொகுதியில் தாவேகா ஒரு வேட்பாளரை அறிவிக்கும். அந்த வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த வேட்பாளர் அவருடைய மனைவியை மாற்று வேட்பாளராக தாக்கல் செய்கிறாங்க. பொதுவாக இந்த வேட்புமனு தாக்கலில் மாற்று வேட்பாளர் கேஸ் என்னன்னா, ஏதாவது டாக்குமெண்ட் நம்ம வந்து தப்பாக கொடுத்துட்டோம், டாக்குமெண்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம வேட்புமனு தள்ளுபடி ஆகும் பட்சத்தில் அங்கே நம்ம போட்டியிட முடியாத சூழல் உருவாயிருங்கிறனால ஒவ்வொரு கட்சியிலையுமே வேட்பாளருக்கு பதிலாக ஒரு மாற்று வேட்பாளர் அப்படிங்கிறத ரெடி பண்ணுவாங்க. தாவேகா சார்பில் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எதிராக நிறுத்தப்பட்ட முதல் தாவேகா வேட்பாளர் அவருடைய மனு தள்ளுபடியாவது, அவருடைய மனுக்கு பதிலாக சரி அவங்க மனைவியை நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க மனைவி மனுவும் தள்ளுபடியாகுது. என்ன அர்த்தம்னா, எப்படியாவது தாவேகா வேட்பாளராக விஜய் அறிவித்திருக்கிற தானும் தனக்கு பதிலாக தன்னுடைய மனைவியும் எந்த காரணத்து கொண்டும் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பல்க் அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்போதைய தாவேகா வேட்பாளர் எஸ் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு புகார் ஏற்கனவே இருக்கிறது. தாவேகா வேட்பாளர் இல்லாமல் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்து தாவேகா எடப்பாடி தொகுதியை அணுகினாங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய தொகுதியில் ஒரு வலுவான வேட்பாளரை நிறுத்துவதற்கு பதிலாக விலை போக வாய்ப்பு இருக்கிற ஒரு வேட்பாளரை தாவேகா நிறுத்துச்சுங்கிறதுக்கு முதல் உதாரணம் அது.
அப்புறம் இப்போ ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் நம்ம பேசிட்டு இருக்கிற ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா. தாவேக்கா சார்பாக ஊத்தங்கரை தொகுதிக்கு ரொம்ப பெருமிதமாக கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி தாவேக்கா தலைவர் விஜய் அறிவித்த வேட்பாளர் இளையராஜாவே இல்லை. இளையராஜாவுக்கு அந்த தாவேக்கா வேட்பாளருக்கு போய் சேர வேண்டிய பிஃபார்ம், அதில் கையெழுத்து போடப்பட்டிருக்கிற புஷியானந்தோட கையெழுத்து, இவை எல்லாவற்றையும் அதிமுகவில் முந்தானத்திலிருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு வந்த இளையராஜாவுக்கு தாவேக்காவினுடைய அந்த மாவட்டம் ஏதோ ஒன்றை பண்ணி ஏதோ ஒன்றை செய்து கடைசியாக இளையராஜாவை வேட்பாளராக அறிவித்தாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே விஜய் கட்சியினுடைய 2 வேட்பாளர்களை ரொம்ப எளிதாக அணுகி காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 விஷயங்களுமே பெரிய உதாரணம். ஆனால் இப்போ அதிமுக திமுக முன்வைத்திருக்கிற எம்எல்ஏக்கள் ஆன பிறகு அவங்கள விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி, ஒரு வேட்பாளர் அணுகி அவருக்கு காசு கொடுத்தா அவர் கட்சி மாறிடுவாருங்கிற அளவுக்கு இயல்பான நிலைமையில தாவேக்கா எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? எப்படி ஒரு ஆளால் அணுக முடியுது? முதல் ஃபோன், இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஃபோன் வரும்போது, எப்பா நான் தாவேக்கால இருக்கேன்ப்பா, என் தலைவர் விஜய்ப்பா, அவர் மூஞ்ச பார்த்து எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்கப்பா, எனக்குன்னு எந்த பொலிட்டிக்கல் வேல்யூ இல்லைப்பா, என்னை இந்த மாதிரி இனிமேல் ஃபோன் பண்ணி அணுகாதீங்கன்னு ஒரு காலை வைக்க வேண்டிய இடத்துக்கு பதிலாக 10 பேர்கிட்ட ஃபோன் பேசுகிற அளவுக்கான வாய்ப்பை ஒரு தாவேக்கா எம்எல்ஏ ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரியல. அடிப்படையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் தாவேக்கா எம்எல்ஏக்களை விலக்கு வாங்குறதுங்கிறது எந்த வகையிலும் இந்த அரித்மேட்டிக்ஸ்க்கு பொருந்தாத ஒன்று. 59 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற திமுகவும் ஏறக்குறைய 40 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற அதிமுகவும் ஒன்று சேர்ந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாத போது தங்கள் எம்எல்ஏக்கள் பாதுகாப்பாக தாங்கிட்ட இருப்பாங்களாங்கிற பயம் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறதுங்கிற அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்குது. எப்போது வேண்டுமானாலும் இந்த ஆட்சி கவிழும். இது ஒரு பெரும்பான்மை இல்லாத மைனாரிட்டி ஆட்சி. இப்போ நேற்று சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக நின்னாலும் நிற்போம், தனியாக போட்டிடுவோம். அப்போ அடிப்படையில் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற கூட்டணி கட்சிகளே, இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற கட்சிகளே இன்னமும் அந்த கூட்டணியில் இருக்காங்களான்னு தெரியாத போது இந்த இன்செக்யூரிட்டியும் இந்த எப்போது வேண்டுமானாலும் கவழலாம்ங்கிற அபாயமும் இருக்கத்தான் செய்யுது. அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கேயாவது ஓடி போயிடுவார்னு ஒரு 30 பேர் போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இயக்கத்திலும் யாரையும் நீ இருந்தே ஆக வேண்டும்னு பிடிச்சி வைக்கிறதுக்கு இது ஒன்றும் ஜூ இல்லை. மக்களாட்சியில் ரிசைன்மெண்ட் போவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அது குறித்து எந்த கட்சியும் கவலைப்படாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நெல்சன் அவர்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒரு உண்மை புலப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ தாவேக்கா எம்எல்ஏக்கள் கிட்ட ஏதாவது பேரம் பேச வந்தோடனே, ஏய் யாருக்கிட்ட வர, நான் தாவேக்கா எம்எல்ஏ தளபதியோட தம்பிடா அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ அதே கேள்வி திமுக எம்எல்ஏக்களுக்கும் பொருந்துமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறேன். அங்கேயும் கேட்கலாம்ல, யோ நான் தளபதியோடைய தம்பியா இல்லை தளபதியோட கட்சியில் இருக்கேன்யா, யாரை பார்த்து பேச வர அப்படின்னு சொல்லி நாகர்கோயிலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆஸ்டின் அவர்கள்கிட்டயோ இதே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்டயோ ஏன் அவங்களாம் ஏன் திரும்ப கேட்கல அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கல. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க, யார், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆஸ்டின், முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், ஐயோ எங்களை குதிரை வரத்துக்காக அழைச்சிட்டாங்க, நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் எவ்வளோ வீக்காக இருந்தால் என்னைக்கு கூப்பிட்டாலும் வந்துடுவீங்கன்ற எண்ணம் இருந்தால் திமுக எம்எல்ஏக்களை யாரோ அணுகி இருக்கலாம். அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எப்போது வேண்டுமானாலும் ஓடி விடுவார்கள் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். எனவே அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக தலைமை பாதுகாத்து வைத்துக் கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக எம்எல்ஏக்கள்கிட்ட போய் பேசி அப்படியா அப்படின்னு கேட்டு ஒரு திமுக எம்எல்ஏ ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தாருன்னா அவ்வளோ கஷ்டமே பட வேணாம், அவங்க தாராளமாக போகலாம். அப்புறம் இண்டிவிஜுவலாக இந்த தளபதியோட ரசிகன், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தொண்டன் அப்படி இல்லை, திராவிட இயக்கத்திற்கு உயிர் சேர்த்த நூற்றுக்கணக்கான பலிகளால் உருவாக்கப்பட்ட திமுகவுக்கு வாக்களித்து உருவாக்கியிருக்கிற எம்எல்ஏக்கள் அந்த கட்சியோட கொள்கைக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்க இன்னொரு கட்சிக்கு போனாங்கன்னா வரலாறு அவங்களுக்கு ஒரு நல்ல வரவை வைக்கும். அது குறித்து பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆசையாக இருக்கட்டும், திமுக இருக்கிற 59 எம்எல்ஏக்களில் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களால் ஒருபோதும் இருக்கிற கட்சியிலிருந்து நகரவே முடியாது. முடிஞ்சால் நகர்ந்து பார்க்க சொல்லுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக சொன்னீங்க, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இப்போ திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் செய்துவிட்டு போனால் துரோகம், கட்சி தலைமை மக்கள் அதனை எப்படி பார்ப்பார்கள் என்று கேட்கிறீர்களே, அதே போலத்தானே தாவேக்காவில் இருப்பவர்களும் பார்ப்பார்கள். நான் சொல்கிறேன் இன்னொரு பாயிண்ட்டு, திமுக அதிமுகவில் இருப்பவர்கள் பல கோடி செலவு செய்து இன்னும் சில கோடிகளை சில பேருக்கு கொடுத்து சீட்டு வாங்கியவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ராஜினாமா செய்துவிட்டு வந்த எம்எல்ஏக்களே வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆக பல கோடி கொடுத்து ஒரு சீட்டை பேரம் வாங்கியவர்களே ஓட மாட்டார்கள் என்றால்
வெறும் விஜய் என்ற ஒற்றை மனிதருடைய முகத்திற்காக பெற்ற ஓட்டை வாங்கிவிட்டு இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு தொகுதியில் எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க, இப்போ 1000 விளக்கு தொகுதியில் நான் எம்எல்ஏ நான் நின்று ஜெயிச்சிட்டேன். எனக்கு இந்த ஓட்டுங்கிறது எனக்காக விழுந்த ஓட்டு கிடையாது, 10 ஓட்டு கூட எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் விஜய் என்ற ஒற்றை மனிதருக்காக, அந்த ஒற்றை முகத்துக்காக விழுந்த ஓட்டு, அந்த நன்றி உணர்வோடு அவன் இருக்க மாட்டானா? அப்போ தாவேக எம்எல்ஏ மட்டும் ஓடிடுவானா? திமுக அதிமுக உறுப்பினர்கள் அல்லது அதில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது என்று உணர்ந்து பேச வேண்டாமா? எதையாவது பேசி விடுவதா? ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனும் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்த ஆர்பி உதயகுமார் இப்படி தான் பேசுவீங்களா? நாட்டு மக்கள் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்கு, பட்ஜெட் வரப்போகுது, பட்ஜெட்டில் என்னென்ன வேணும், தமிழ்நாட்டில் இந்த நதிநீர் பிரச்சனை இருக்கு, வறட்சி வரப்போகுது, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சிகள் என்னைக்காவது ஆலோசனை சொன்ன வரலாறு இருக்கா? திமுக அதிமுக என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க தமிழ்நாட்டில் மக்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்க, இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்குங்கன்னு என்னைக்காவது பேசுறீங்களா? இப்படிதான் ஊர் வம்பு பேசுறது, எதையாவது இல்லாத பேசுறது, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுவதே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1 லட்சம் வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 188 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 105 கல்லூரியில் பிரின்சிபல்ஸ் கிடையாது. பிரின்சிபலே இல்லாம காலேஜ் எப்படி நடக்கும்? தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 182 அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 12500 ப்ரொஃபசர்ஸ் இருக்கணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட சேர்த்து. ஆனா இப்போ எவ்வளோ? 8500 இடங்கள் காலியா இருக்கு. வெறும் 4000-4500 இடங்களை வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. 8500 காலி பணியிடங்கள்ல கௌரவ விரிவாளர்கள் 15000க்கும் 20000க்கும் போட்டு அடிமாட் ரேட்டு கொடுத்து நீங்க பாடம் நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப தமிழ்நாடு எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருக்கும்? இதை பத்தி எல்லாம் ஆக்கப்பூர்வமா எதிர்க்கட்சிகள் என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்ல பேசுவாங்களா? இவங்க பேசவே மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய உண்மையான பிரச்சனைகள் என்னைக்குமே பேச மாட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், தாவேக எம்எல்ஏ ஓடி போறான், ஓடி தான் போட்டோம், இப்ப என்னப்பா நடக்க போகுது, என்ன போகுது நம்ம பார்ப்போம். நம்ம ஏன் அவ்வளவு கடந்து துடிக்கிறீங்க? இந்த ஆட்சி 6 மாசத்துல கவிழ்ந்து விடும், 3 மாதத்தில் கவிழ்ந்து விடும், ஐயோ அந்த எம்எல்ஏ ஓட போறாரு, இந்த எம்எல்ஏ ஓட போற, இதெல்லாம் தேவையா? இனி தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்ன? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த பிரச்சனை இருக்கு, கல்வியில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதை பற்றி பேசாமல் திமுகவும் அதிமுகவும் 60 ஆண்டுகளாக சில நல்ல திட்டங்களை செய்திருந்தாலும் பல விஷயங்களை குட்டிச்சவராக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு கல்வியில் இன்னும் மேலே வளர்ந்திருக்க வேண்டியது. பாரதியார் அன்னைக்கே பாடிட்டார், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. ஏதோ இன்னைக்கு திமுக அதிமுக வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றி விட்டல ஒன்றும். அதனால தமிழ்நாடு ஏற்கனவே இயற்கை வளங்களிலும் செல்வ செழிப்பிலும் மிகுந்தது. அதனால தான் வந்து வெள்ளக்கார வரும்போது முதல்ல சென்னைக்கு வந்தா, தமிழ்நாடு ஏற்கனவே இங்கே இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய மாநிலம் தான். ஏதோ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் உத்தரப்பிரதேசத்தை விட பீகாரை விட தமிழ்நாட்டை உயர்த்தி விட்டார்கள் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக அதிமுக நல்லது செஞ்சிருக்காங்க, செய்யவே இல்லைன்னு சொல்ல. சமூக நீதிக்காகவும் அடிப்படை உரிமைகளுக்காகவும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் இன்னும் செய்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. இந்த தேவையற்ற பாலிடிக்ஸின் காரணமாக தேவையற்ற அவதூறு குற்றச்சாட்டுகளிலே இவங்க 5 வருஷத்தை கழிச்சிட்டாங்க. இதனால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இனிமேலும் அதனை செய்ய வேண்டாம் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இல்லை, தமிழ்நாட்டில் ஆர்வி உதயகுமாரும் அனிதா ராதாகிருஷ்ணனும் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசலை. எஸ், உண்மையிலே வந்து அவன் கடந்த 10-15 ஆண்டுகளை பார்க்குற போது ஜாக்கி ஜானுடைய சண்டையை எப்படி மேம்படுத்தி இருக்கலாம், டிஸ்கோ சாந்தி இன்னும் என்ன மாதிரியான கூடுதல் நடன அசைவுகளை செஞ்சிருக்கலாம். இப்படி உலகம் முழுக்க இருக்கிற பாலஸ்தீன பிரச்சனை, யூத பிரச்சனைகளை பற்றியெல்லாம் தான் ஆர்வி உதயகுமாரும் அனிதா ராதாகிருஷ்ணனும் தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. புதுசாக ஒரு ஆட்சி வந்த பிறகு அவங்கெல்லாம் இப்போ தமிழ்நாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கவலை இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது குதிரை பேரத்தை பற்றியா பேசுறது? குதிரை பேரம்லாம் ஒரு பிரச்சனையா? ஆமாம், குதிரை பேரம் ஒருபோதும் பிரச்சனை இல்லை. அதிமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 பேரில் 25 பேரை வளைச்சு போட்டு தமிழ்நாட்டுக்கு அது தலைப்புச் செய்தியான பிறகு தாவேக்காவோட எந்த சாதனையை பற்றியுமே பேச முடியாமல் தாவேக்கா எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கங்கிற செய்தியே திரும்ப திரும்ப பேசப்படுகிற போது இதை எப்படி டைவர்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சு, நான் மட்டுமா இழுத்தேன் அவனும் தான் இழுத்தாங்கிற கதையா ஒரு 2 புகாரை கொடுத்து அதை சமப்படுத்தி இப்போது வரை நானும் இழுத்தேன் அவனும் இழுத்தாங்கிற அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் கேமை தாவேக்கா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் வேற பிரச்சனைகள் இருக்குன்னு நான் நம்பலை. தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச பிறகு, சிங்கப்படையெல்லாம் அமைஞ்ச பிறகு பெண்கள் முழு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நைட்டு 1 மணி 2 மணிக்கு கூட எல்லா பேருந்துகளையும் முழுக்க பெண்கள் போயிட்டு வர்றாங்க. பெண்களுக்கோ எந்த பாதுகாப்பும் பிரச்சனை இல்லை. சட்டம் ஒழுங்கு ரொம்ப சுமூகமாக இருக்குது. பழனி கோயிலில் ஒரே ஒரு நாள் ஒரு தாசில்தாரை நியமித்து 100 கோடி ரூபாய் நிலத்தை 1 கோடி ரூபாய்க்கு கைமாற்றி விட்டது அந்த துறை அமைச்சருக்கே தெரியாதுங்கிற வெகுளியான அமைச்சர். இப்படி ஒரு நல்லாட்சி நடக்கிற போது நாம் ஏன் வேற பிரச்சனைகளை பற்றி பேசணும் ராஜேஷ்? நம்ம அடுத்த கேள்வி போவோம். ஓகே, ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அதை தைரியமாக வெளியில் வந்து சொல்லக்கூடிய ரமேஷ் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா அவருக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய துணிச்சல் இருக்கு. அவர் திருடணும்னு நினைச்சிருந்தா அல்லது ஊழல் செய்யணும்னு நினைச்சிருந்தா அந்த விஷயத்தை மூடி மறைச்சிருப்பாரு. அவராகவே வெளியில் வந்து சொல்கிறார், அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்கிறார் என்றால் அவர் உண்மையிலே நேர்மையின் பக்கம் நிற்கிறார். அவர் ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். நான் சிந்திச்சு பார்க்குறேன், நீங்க மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த 50 ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியில் என்னைக்காவது ஒரு அமைச்சர், ஒரே ஒரு அமைச்சர்
வந்து என் துறையில் ஊழல் நடந்திருக்குங்க, எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு, தெரியாமல் நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, இதை நான் சரி செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, நான் இது ஒரு 100 நாட்களுக்குள்ளே செஞ்சு கொடுக்குறேன், இல்லை ஒரு 10 நாளுக்குள்ளே நான் நடவடிக்கை செஞ்சு காட்டுறேன்னு சொன்ன துணிச்சல் இருந்திருக்கா திமுக அதிமுகவில்? ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையன் இன்னைக்கு அவர் அமைச்சராயிருக்காரு, இன்னைக்கு மக்கள்ல இருந்து ஒருத்தர் அமைச்சரான ஃபீல் மக்களுக்கு கிடைச்சிருக்கு, அவர் வந்து செய்யறேங்கிறாரு, செய்யட்டும், பாராட்டலாம். அவர் திருச்செந்தூர், நான் இன்னும் சவால் விட்டு சொல்கிறேன் நெல்சன் அவர்களுக்கு, திருச்செந்தூரில் நீங்கள் போனீங்கன்னா விஐபி தரிசனம் என்று ஒன்று இருக்கும். 100 ரூபாய் கொடுத்தால் ஒரு மாதிரி பார்க்கலாம் முருகனை, 1000 ரூபாய் கொடுத்தால் ஒரு மாதிரி பார்க்கலாம், 2000 ரூபாய் கொடுத்தால் முருகனுக்கு பக்கத்திலேயே போய் பார்க்கலாம். அப்படிதான் கடந்த 50 ஆண்டு காலம் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, 7 முறை நன்று நான் வெற்றி பெற்று விட்டேன், வந்து நிற்க முடியுமா, இடைத்தேர்தலை வந்து நிக்கிறீங்களா என் கூட விஜய் அவர்களே, வரீங்களா ஆதவ் அர்ஜுனா அவர்களே என்று குரலை உயர்த்துறாரு. நான் தான் வெற்றி பெறுவேன். நீங்க வெற்றி பெற்று என்ன புண்ணியம்? உன் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல அவ்வளவு ஊழல் வாங்கிட்டு இருக்கான், லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான், மறுக்க முடியுமா உங்களால? 100 ரூபா வாங்கிட்டு 1000 ரூபா வாங்கிட்டு 2000 கடவுளை தரிசிக்க போறவனுக்கு அதுக்கு வந்து சரி பண்ணி விட முடியல, அதுக்கு வந்து ஒரு லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு, அது ஒருத்தர் வந்து அமைச்சர் வந்து ஒரு மாறுவேஷத்துல போய் நடவடிக்கை எடுத்திருக்காரு, அதை வந்து தட்டி கேட்கிறாரு இவர் யார், அனிதா ராதாகிருஷ்ணன். ஐயோ அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது, தவறு அது, ஏன் நீங்க அதெல்லாம் போய் தட்டி கேட்கறீங்க, அப்படியே ஊழல் லஞ்சம் இருந்துட்டே போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன் ரமேஷ் இன்றைக்கு வந்து ஒரு அமைச்சராக ஒரு பொறுப்பான பதவியில் நின்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, தவறு நடந்திருக்குங்க, தெரியாம நடந்திருக்கு, ஆனா அதை நான் கண்டிப்பா சரி செய்வேன், அது நடந்திருக்க கூடாது, அதுக்கு நானும் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அந்த துணிச்சலை நான் பாராட்டுறேன். திமுக அதிமுக ஒரு துறையில பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி? ஏன்னா தெரியும் உங்களுக்கே காரணம். முதல்ல தாவேக்கா அமைச்சர் ரமேஷ் அந்த ஊழலை கண்டுபிடிக்கல, அந்த ஊழல் வெளில வந்த பிறகு பதறி அடிச்சுட்டு வந்து அதை அவர் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு இந்த பிரச்சனை பற்றி ராஜேஷ் பேச விரும்பினால் முழு ஆதாரங்களோடு ஒரு RDSக்கு நான் தயாராக இருக்கேன். இளைஞர் ரமேஷ் எப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணார்னு நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன். அப்புறம் இந்த திருச்செந்தூர் மேட்டரில் அறநிலையத்துறை கட்டண சீட்டு நுழைவு சீட்டுங்கிறது ஒரு ப்ரொசீஜர், அதுக்கு பேர் ஊழல் கிடையாது. இது அடிப்படையில் இது ரெண்டு வேற வேற பிரச்சனை. காசு வாங்கிட்டு போனா அதுக்கு பேர் வந்து நியாயம் சார். காசு திருட்டுத்தனமா அங்க இருக்கக்கூடிய பூசாரிகளிடம் அல்லது சில இடைத்தரகர்களிடம் கொடுத்து விட்டு போய் குறுக்கு வழியில போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு 50 வருஷமா அதுக்கு பேர் என்ன? நீங்க குறிப்பிட்ட அந்த அமைச்சருடைய ஆய்வுக்கு பிறகு திருச்செந்தூரில் இப்போதும் அது நடந்து கொண்டே தான். இல்லை இல்லை இல்லை, நான் அங்க நம்ம திருச்செந்தூர் செய்தியாளர் இருக்காரு, அவர்கிட்ட பலமுறை பேசிட்டேன், நேத்து கூட பேசினேன். ஆனா இப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு, கிளீனா இருக்கு, மக்கள் வந்து சீக்கிரம் பாக்குறாங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுமா திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க, ஆனா இப்பெல்லாம் 1 மணி நேரத்துல பாத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த குறுக்கு வழி இல்ல, குறுக்கு வழி வரப்ப பொதுமக்களை கட் பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் இல்லைன்னா உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்ட். ஏன்னா நான் அதை செய்தியாக்கலாங்கிற எண்ணத்துல தான் நான் கேட்டேன், ஆனா அப்படிலாம் இல்லைன்னா உண்மையிலேயே இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியாளர் சொன்ன தகவல். நானும் திருச்செந்தூர் முருகப்பெருமான்ட்ட வாட்ஸ்அப்ல கேட்டேன், அவரும் வந்து இல்ல இல்ல இந்த ஒரு பதிலா நான் நம்ம செய்தியாளர்கிட்ட கேட்டேங்கிறேன், ஒரு இதுல பேசுற மாதிரி தெரியும். அடுத்த கேள்வி என்ன நம்ம பார்த்துடலாம். செகண்ட் क्वेश्चन ப்ளீஸ். தாவேகாவின் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களிடம் மட்டும் பேரம் பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ தாவேகாவில் கிட்டத்தட்ட 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் சில எம்எல்ஏக்களிடம் மட்டும்தான் பேரம் பேசினதா குற்றச்சாட்டுகள் வருது, அதுக்கான ஆதாரங்கள் வெளியானதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்களுக்கு கிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னா, நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இளையராஜா வந்து அதிமுகவிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டு பேசுனீங்க. அப்போ தலைமை மீது விசுவாசம் இல்லாமல் யார் இருப்பார்களோ அவர்களுக்கு எந்த அடிப்படையில் சீட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட நபர்கள் விசுவாசம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் வந்து விடுவார்கள் என்ற எண்ணத்திலே அவர்கள் பேரம் பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்போது தாவேகாவுக்குள் வந்தார்களோ அவர்களும் தாவேகாவை மாறியே அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட செயலாளர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போல விசுவாசமாக மாறிவிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் நீங்கள் எத்தனை 35 கோடி 50 கோடி என்று ஏலம் விட்டாலும் அவர்கள் அதை வாங்கி கொண்டு போவதற்கு தயாராக இல்லை. இந்த 35 கோடியை விட இந்த 50 கோடியை விட மக்களின் அன்பு பெரிசு. ஏன்னா நான் 10 பைசா செலவு பண்ணாமல் தளபதி என்ற, அவர்கள் பாஷையில் சொல்லணும்னா தளபதி என்ற முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஒற்றை முகத்துக்காக கிடைத்த ஓட்டு, அதை நான் துரோகம் பண்ணிட்டு 35 கோடி வாங்கிட்டு ஓடிட்டேன்னா நாளைக்கு வாங்கிட்டு போய் நான் எங்கே போக முடியும்? இங்கே தானே அந்த ஊர் இருக்குது, இங்கே தானே நான் செட்டில் ஆகணும், வீடு கட்டினா வீட்டை உடச்சிருவான் மக்கள். அந்த அளவுக்கு கொந்தளிப்பு இருப்பாங்க. ஏன்னா இந்த மக்கள் வந்து உன்னை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்களிடம் மட்டும்னா, இன்னும் கூட சில பேர்கிட்ட மேபி பேசியிருக்கலாம், அவங்க பயந்துக்கிட்டு சரி சொல்ல வேணாம், தேவலாம் பிரச்சனை வருமா அப்படி யோசிச்சிருக்கலாமா, இல்லை வந்திருக்கு இன்னும் அந்த புகார்கள் வெளியில் வரலையா, இல்லை இனிமேல் ஒன்று ஒன்றா வருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எம்எல்ஏக்களாக மக்களோட ஆதரவை வாங்கி ஜெயிச்சுட்டு வேற கட்சி மாறி அங்கே போய் நின்று ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாம் மக்கள் கொந்தளிச்சு போய் அடிச்சு உடைச்ச கதையை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? அதுதான் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, இது வரைக்கும் நடந்தது திமுக அதிமுக ஆட்சி. அவன் ஓட்டுக்கு 500 200 வாங்கிட்டு வந்தான்னா ஒரே அடி அடிப்பான். ஏண்டா 200 ரூபா வாங்கிட்டாடா போட்ட ஓட்டை, நீ என்னடா என் வீட்டை உடைக்கிற போட அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு 10 பைசா எல்லாம் ஃப்ரீயாக போட்டிருக்கான் சார் ஓட்டை.
உன்னை நான் எம்எல்ஏ வாக்குனது நான், நீ சாதாரண ஆட்டோ டிரைவர், நீ சாதாரண ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருந்த நபர். உன்னை எங்களின் பிரதிநிதியாக சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். எதற்காக? தளபதி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைக்காக, நீ எங்களுக்காக பாடுபடுவாய் என்ற நம்பிக்கைக்காக. எங்களுடைய நம்பிக்கையை விலை பேசி விற்றுவிட்டாய துரோகி என்று சொல்லி மக்கள் அடிப்பார்கள். ஆனால் இதற்கு முந்தைய ஆட்சிகள் அடிப்பதற்கு வாய்ப்பில்லை ராஜா. கிட்டத்தட்ட என்னன்னா, தாவேக்காய் எம்எல்ஏக்கள் வேற கட்சிக்கு போனா தாவேக்காய் எம்எல்ஏக்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறாரு ராஜேஷ். அடிப்படையில் இந்த அணுகுமுறை ரொம்ப தவறான அணுகுமுறை. எந்த கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களானவர்கள் அவர்கள் சட்டப்படி உரிமை எந்த கட்சிக்கும் மாறுவதற்கான சட்டபூர்வமான உரிமை இருக்கிறது. அதை அவர்கள் நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் தானே தவிர மக்கள் போய் அவங்களை அடிப்பாங்கங்கிற இன்ஸ்டிகேட்டிங் வயலன்ஸ் ஒருபோதும் மக்களாட்சிக்கு ஆதரவான ஒன்றில்லை. நீங்க கேள்வி கேட்கறது வேற, ஓடி போய் தாக்குறதுங்கிற பார்வையே வேற. இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் திஸ், தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களுக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு அரசியல் நெறி இருக்குன்னா அது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கும் வேணும். எந்த காரணம் சொன்னாலும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் நின்று ஒரு கட்சியோட பலத்தில் அந்த வாக்கை வாங்கி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் யாராக இருந்தாலும் அவன் கட்சி மாறுவது என்பது ஒரு அரசியல் அநாகரிகமான செயல். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தாங்கள் வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறி போய் திரும்ப இடைத்தேர்தலில் நின்னாங்கன்னா எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு நீங்க இங்க நிக்கிறீங்க இல்லையா, நாங்க எடப்பாடியாருக்கு தானே உங்க ஓட்டு போட்டோம், ஆனா நீங்க எப்படி துரோகம் பண்ணிட்டு விஜய் கட்சிக்கு போகலான்னு மக்கள் நிச்சயமாக கேள்வி கேட்டு இடைத்தேர்தலில் நிற்க போகிற அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பான பாடம் புகட்டுவார்கள்னு ராஜேஷ் சொன்ன கருத்தை நான் முழுமையாக ஏற்கிறேன். எனக்கு எந்த கரெக்ட், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அதுலேயே சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இடைத்தேர்தலில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டியே தீருவார்கள். தாவேகா சார்பில் நிற்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், ஏற்கனவே தாவேகாவுக்கு தான் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். தற்போது ஆட்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நெல்சன் அவர்களே சொல்லிவிட்டார். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். அடுத்த கேள்வி போலாம். ஓகே, அடுத்த கேள்வி போலாம். தேர்ட் क्वेश्चन ப்ளீஸ். தாவேகாவின் 5 ஆண்டு ஆட்சியை எதிர்க்கட்சிகள் நினைத்தால் தடுத்துவிட முடியுமா? அதாவது தமிழ்நாட்டில் தற்போது தாவேகாவினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி 5 ஆண்டு போகுமா போகாதா என்பதுதான் சந்தேகம். அது தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கும் இல்லை. 2 பேர் இடையில தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஒன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவங்க 2 பேரும் தான் தினசரி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2019 காலகட்டத்திலாம் தினசரி சொல்லிட்டு இருப்பார் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். இன்னும் 3 மாதம் தான், இன்னும் 2 மாதம் தான், இன்னும் 6 மாதம் தான். ஆனால் அதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். அதுதான் வரலாறு. அதே போல தாவேகா ஆட்சியை பொறுத்தவரையிலே தற்போது 107 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் வரக்கூடிய இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இன்னும் பல எம்எல்ஏக்களை பெற்று அவர்களே பெரும்பான்மை பெற்றுவிடுவார்கள் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் 5 ஆண்டும் அவர்தான், எம்ஜிஆர் போல அடுத்த 15 ஆண்டும் அவர்கள் தான் என்பது தாவேகாவினுடைய பலமான திடமான நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தோக்க வந்துடும், 6 மாதம் தான், 3 மாதம் தான் என்று ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் பட்டியலில் தற்போது அதிமுகவும் சேர்ந்திருக்கின்றதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இப்போ 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை எதிர்க்கட்சிகள் நினைத்தால் தடுத்துவிட முடியுமானா முடியாது. தாவேகா ஆட்சிக்கு எதிராக யார் பேசினாலும், அதாவது மக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக பேசினால் மக்கள் ரசிப்பார்கள். இது போன்று அங்க பாருங்க கிள்ளிட்டான், அங்க பாருங்க குத்திட்டான், என் பென்சில் எடுத்துட்டான் மிஸ் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைத்தால் மக்கள் ரசிக்க மாட்டார்கள். ஏற்கனவே 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து போர் அடித்திருக்கக்கூடிய திமுக அதிமுக ஆட்சியாளர்களுடைய சேவை எங்களுக்கு போதும், நீங்கள் மிக அதிகமான நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர்கள், உங்களுடைய சேவை எங்களுக்கு போதும், நீங்கள் செய்திருக்கக்கூடிய சேவைகளுக்கு நீங்கள் போதுமான ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மக்கள் ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஓய்வில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் களத்துக்கு திரும்பி பணியாற்றுவதை மக்கள் விரும்புவார்களா என்பது சந்தேகம் தான். தாவேகாவின் 5 ஆண்டு ஆட்சியை எதிர்க்கட்சிகள் நினைத்தால் தடுத்துவிட முடியுமானா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவினுடைய வலிமையை கணக்கிட்டுக் கொண்டால் அடுத்த நாள், நான் சொல்றது அடுத்த நாள் இந்த ஆட்சி இருக்காது. ஆனா அப்படி ஒன்றை எதிர்க்கட்சிகள் செய்யணுமா, செஞ்சா என்ன நடக்குங்கிற கேள்விக்கு நான் ஏற்கனவே எம்எல்ஏக்களுக்கு சொன்ன அதே பதிலை தொடர விரும்புகிறேன். மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மேண்டேட்டை மதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் உங்கள் பண வலிமையால், அரசியல் வலிமையால் ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியுமானா முடியும். அது தாவேகா முதலமைச்சர் விஜய்கிற பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, தமிழ்நாட்டு ஆட்சியை கவிழ்க்க முடியும். ஆனால் அதை செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்று. இப்போதும் சொல்கிறேன், ஒரு ஆட்சி முழுமையாக அவர்களுடைய பலத்தில் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று அந்த ஆட்சி மக்கள் விரோத பெயரை சம்பாதிச்சு ஆட்சியை விட்டு அகலணுமே தவிர அந்த ஆட்சியை குறுக்கு வழியில் நீங்கள் கவிழ்க்க முயற்சிப்பதுங்கிறது எந்த வகையிலும் ஜனநாயகத்துக்கு எதிரானதில்லை. ஒரு மோசமான ஆட்சியாக இருந்தாலும் கூட அந்த ஆட்சி மக்களுடைய எதிர்ப்பால், தங்கள் வாக்குகளால்
அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அப்படி அகற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் என்ன முடியுமோ அது செய்யலாமே தவிர ஆட்சியை குறுக்கால கவுத்துட்டு இன்னொரு புதிய ஆட்சியை உருவாக்குவது என்பது ஒரு முட்டாள்தனமான செயல். அதை நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன். சூப்பர், நல்லா சூப்பராக கருத்துக்கள் சொன்னீங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி சரியில்லை என்றால் கவிழ்த்து விடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நம்ம பார்த்த வரலாறு. ஒரு முறை திமுக வந்தால் மீண்டும் திமுக வந்ததே இல்லையே. 67 71 கவிழ்க்கிற வார்த்தை கவிழ்க்கிறது. ஓகே, அதாவது ஆட்சிக்கு மக்கள் வந்து பிடிக்கலைங்கிறதுனால அவங்களுக்கே ஓட்டு போடாம வேறு வேறு கட்சியை வர வைத்திருக்கிறார்கள். அதிமுகவுக்கு மட்டும்தான் தொடர்ந்து எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் 3 முறையும் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 2 முறையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே திமுகவுடைய ஆட்சியும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள், அதிமுகவுடைய ஆட்சியும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள், தாவேகாவுடைய ஆட்சியை இப்போதுதான் மக்கள் பார்க்கிறார்கள். உண்மையிலேயே மக்கள் விரும்பிய ஆட்சியை அவர் கொடுத்தால் மீண்டும் வருவார், இல்லை என்றால் இனிமேல் வர முடியாத அளவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஈழ பிரச்சனைக்காக திமுக ஒரு முறையும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக எம்ஜிஆர் அரசும் கூட மத்திய அரசுகளால் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்சி வந்து மத்திய அரசால் தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டிருக்கே தவிர தமிழ்நாட்டுக்குள் எதிர்க்கட்சிகள் குறுக்கால வந்து பிரச்சனை பண்ணி எதிர்க்கட்சிகளை விலைக்கு வாங்கி ஆட்சியை டாஃபுல் பண்ணி ஒரு 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 மோசமான ஆட்சியை கொண்டு வந்ததுக்கான வரலாறு தமிழ்நாட்டில் இல்லை. அது ஒருபோதும் நடக்காது, நடக்கவும் கூடாதுன்னு. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறதுல வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது இல்லைன்னா இது வரைக்கும் இருந்து தமிழ்நாட்டில் 2 கட்சி தான் பெரிய கட்சிகளா. ஒன்று திமுக, இன்னொன்று அவங்க. அது நடத்த 2 பேரும் மாறி மாறி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர் டீலிங் போட்டுக்கிட்டாங்க. அதோடைய வெளிப்பாடுங்கிறது எப்போ நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் போது தான் தெரிய வருது. 2 பேரும் சேர்ந்து எப்போது ஆட்சி அமைக்க முற்பட்டார்களோ, நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, ஆனா பல தலைவர்கள் வந்து வெளில பேட்டி கொடுத்துட்டாங்க. அவர்களிடம் டீல் பேசினதையும் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆசைகள் காட்டினார்கள் என்பதையும் தமிழ்நாட்டு மக்களும் தற்போது உண்மையை தெரிந்து கொண்டார்கள். எனவே திமுகவும் ஆட்சியும் அதிமுகவும் பொறுத்த வரைக்கும் தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எந்த சதியும் செய்ய மாட்டார்கள்னு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்றீங்க. ஆனா நிச்சயமா செய்வாங்க. இவர்கள் 2 பேரும் பலமுறை ஆட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து ருசி கண்டவர்கள். எனவே அந்த ருசி மீண்டும் அவர்களுக்கு தேவைப்படும். அதன் காரணமாக ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வார்கள். எங்கடா வாய்ப்பு கிடைக்கும், எப்படி இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாம், இங்கேருந்து ஒரு 10 எம்எல்ஏ உருவிடலாமா, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இங்கேருந்து போன விசிகாவையும் காங்கிரஸையும் அல்லது இன்னும் சில கட்சிகளையும் எப்படி நம்ம கூட்டணி கொண்டு வரலாம். ஏற்கனவே 2026 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எப்படி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களோ அதுபோல ஆட்சி செய்வதற்கான முயற்சிகளில் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே தான் இருப்பார்கள். அப்படியெல்லாம் வந்து நெல்சன் அவர்கள் சொல்ற மாதிரி ரொம்ப நியாயமான கட்சியால இவர்கள் கிடையாது. அப்படி உண்மையிலே மனசாட்சி இருந்திருந்தால் அந்த ரிசல்ட் வந்த உடனே பெரும்பான்மை அவங்களுக்கு வந்திருக்கு. ஒரு 6 மாசம் ஆட்சி செய்ய வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இல்லை மக்கள் மன்றத்தில் போய் மோதுவோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சல்யூட் அடிச்சிருக்கலாம். ஆனால் எப்போது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க நினைத்தார்களோ அப்போதே நெல்சன் அவர்கள் சொன்ன அந்த ஜனநாயக ரீதியான நேர்மை ரீதியான கட்சியெல்லாம் அந்த விஷயங்களை எல்லாம் திமுகவும் அதிமுகவும் இழந்து விட்டது. இதுக்கு பல சாட்சிகள் இருக்கிறது. உங்களோட 10 கோடி ரூபாய் பெரும்பான்மை உள்ள சல்யூட்டை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. தேர்தல் முடிவுகள் யாருக்கும் எந்த பெரும்பான்மையும் கொடுக்காத போது அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்கலான்னு யோசிக்கிறது முதல்ல சட்டவிரோதம் கிடையாது, அது மாறலி விரோதம் கூட கிடையாது. மக்கள் தீர்ப்பு யார் யார் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தங்கள் கூட்டணிகளில் இருந்த நிலைப்பாட்டிலிருந்து மட்டும்தான் இருக்கணும்னா முதல்ல தாவேக்கா இந்த திமுக கூட்டணியிலிருந்து அந்த கட்சிகளை எல்லாம் துரத்தி விடணும். அடிப்படையில் அதுவே முரணானது. நீங்க யாரெல்லாம் பாசிபிலிட்டி சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க முடியும்னு யோசிக்கிற போது தாவேக்கா விசிகா காங்கிரஸ் இணைஞ்சு ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும்னு ஒரு பாசிபிலிட்டி யோசிச்சீங்கன்னா திமுக அதிமுக இணைந்து ஒரு பாசிபிலிட்டி உருவாக்க முடியும். திமுக அதிமுக இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்க முயன்ற செய்தியை ஒரு பெரிய பிரளயம் போல பூகம்பம் போல நடக்கக்கூடாதது போல யார் கொண்டு வந்தாலும் ஜனநாயகத்துக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தங்களுக்குள் கூட்டணி வைத்து ஒரு அரசை உருவாக்குவதற்கான எல்லா நியாயமான சாத்தியங்களும் அவருக்கு இருக்கிறது. இதை யோசிக்கவும் கூடாது. இதை தப்புன்னு பேசுறவங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு நம்ம நகர்ந்தணுமே தவிர அந்த அரசியல் தெரியாதுங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம நின்று பேசக்கூடாது. நம்ம அடுத்த தலைப்பு போலாம். இல்லை இப்போ நீங்கள் என்னன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்றது சட்ட ரீதியாக தப்பு இல்லைன்னு சொன்னீங்க, அது வரைக்கும் கரெக்டு. ஆனால் ஜனநாயக ரீதியாக அல்லது மக்கள் மன்றத்தில் வைத்து பார்க்கும்போது அது சரிதான், அதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய அபத்தம். மக்கள் வந்து திமுக வேணான்னு தான் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுக வேண்டாம் என்று தான் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் சேருவோம்னு சொல்கிறீங்களே, அது நியாயம்னு அது நியாயப்படுத்துறீங்களே. அப்போ விஜயபாஸ்கர் அவர்களோ அல்லது மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ நின்றார்கள், வென்றார்கள், பிறகு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதனால் சென்றார்கள். அதை மட்டும் ஏன் விமர்சனம் பண்றீங்க? இங்கே தானே ஓட்டு போட்டாங்க, நீங்க ஏன் இங்க இருந்து அங்க போறீங்க? அவங்க விருப்பம், சுதந்திரமா செயல்படுறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முழு சுதந்திரம் உண்டு, விட்டுருங்களேன். அதையும் விமர்சனம் பண்றீங்க? உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண வன்னி அரசு ரிசைன் பண்ணுவாரா? பிரச்சனை என்னன்னா யாருக்காக வாக்களித்தார்களோ திருமாவளவன் எதிராக பிரச்சாரம் செய்த உதயநிதி அவர்கள் ராஜினாமா செய்வாரா? அங்க இருக்கக்கூடிய 50 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வாங்களா?
வைகோ அவர்கள் துரை வைகோ அவர்கள் தெளிவான பேட்டி தெளிவான பேட்டி கொடுத்திருக்காரு. துரை வைகோ தெளிவா சொல்லிருக்காரு, நான் என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்ய தயார், எங்களுடைய வாக்குகளால் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் ராஜினாமா செய்ய தயாரா கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க ராஜினாமா பண்ண சொல்லுங்க, இவங்க எல்லாமே ராஜினாமா பண்ணுவோம், அவ்வளவுதான். எடப்பாடியை முதலமைச்சராக்கணும்னு எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஸ்டாலினை முதலமைச்சராக்கணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எப்படி சேரலாங்கிற கேள்வி நியாயமானதுன்னா, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு விசிகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு காங்கிரஸுக்கு போட்டிருக்காங்க, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு கம்யூனிஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டு ஆதரிச்சது அதை விட பெரிய மோசம். அவ்வளவுதான். கிடையவே கிடையாது. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்லாம் ஓட்டு போடல. இங்க வைகோ இருக்காரு, இங்க கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, இங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, இங்க ஐயுஎம்எல் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கோட்பாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏதோ முக ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு, அவர் வந்து சிஎம் ஆகணும்னா ஓட்டு போட்டா, குளத்தூர் மக்கள் ஏன் ஓட்டு போடல? அவர் எம்எல்ஏவே ஆக்கலையே. எம்எல்ஏவே ஆக்காத மக்கள் அவரை சிஎம் ஆக்கணும்னு ஓட்டு போட்டாங்க. இது எவ்வளவு பெரிய கதை பாருங்க. இது வந்து தனக்கு தேவையானது மாதிரி அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தனக்கு தேவையான போர்ஷனை மட்டும் அழகா எடுத்துக்கிறாரு. இது வந்து எப்படி சரியா இருக்குன்னு நீங்க பாருங்க. எல்லா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுடைய முகத்தை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கான ஓட்டம். திமுக தனியாவே நின்றுக்கலாமே. இது நமக்கு யார் ரெண்டாவது தலைப்பு ஒன்று பார்க்க போறோம். என்னன்னா, தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, பெரும்பான்மை கிடைக்கல, நம்ம இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, போகும்போது நமக்கு அங்கே ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ரிசைன் பண்ணிட்டு வந்து காத்திருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களுக்கு உயர்நீதிமன்றம் வந்து அந்த இடைத்தேர்தல் நடத்துறது தடை வச்சிருக்கிறாங்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, 5 ஆண்டுகள் முடியும் வரை யாரெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போய் தாவேக்கால இணைகிறாங்களோ அந்த எல்லா தொகுதிகளையும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு காலியாகவே வச்சிருந்து எந்த வகையிலும் இடைத்தேர்தல் நடத்தாமல் இருந்தாங்கன்னா ஜனநாயகம் காக்கப்படும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது தெரியல. ராப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ராப் ப்ளீஸ். விஜய் முதல்வரானதிலிருந்து தாவேக அரசு மீது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் வைக்கும் பிரம்மாண்ட குற்றச்சாட்டே குதிரை பேரம் தொடர்பானதுதான். அடுத்தடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைய, அதிமுகவும் தன்னை தற்காத்துக் கொள்ள சட்ட போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளது. கட்சி மாறிய தன் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் காலியாக உள்ள தொகுதிகளான திருச்சி கிழக்கு, கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு ஏற்கனவே தாக்கலான தேர்தல் வழக்குகளை சுட்டிக்காட்டி இடைத்தேர்தல் நடத்த தடை விதித்திருக்கிறது. எப்போதும் பரபரப்பாக மக்கள் சேவையில் இருக்கும் அதிமுக தலைவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் முடங்கி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் குற்றம் செய்தவர்கள் தாவேகாவில் இணைகிறார்கள் என்ற அதிமுகவும் தாவேகாவின் கிளீன் இமேஜ் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. சைலண்ட் மோடில் இருக்கும் முன்னாள் அதிமுக தலைவர்களுக்கு தாவேகாவில் எதிர்காலம் இருக்கிறதா என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. தூய ஆட்சினாரு, வெளிப்படை ஆட்சினாரு, இப்ப யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு? வரும் வராது. ஆர்டிஸ்ட் கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கு விசாரணை என இடைத்தேர்தல் நடப்பது சாத்தியமா? தகுதி நீக்க நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? எஸ் ராஜேஷ். வழக்கு விசாரணை என இடைத்தேர்தல் நடப்பது சாத்தியமா அப்படின்னா, இடைத்தேர்தல் நடப்பது சாத்தியம். ஏன் சாத்தியம் அப்படின்னா, இப்போ வந்து உயர்நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் தங்களுடைய பதிலை சொல்லுவார்கள். உச்சநீதிமன்றம் இருக்கிறது, மேல்முறையீடு இருக்கிறது. எனவே பல ஆப்ஷன்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால மக்களுக்கான சேவைகள் தடைபட்டுவிடும் என்ற காரணத்தினால் நீதிமன்றம் அவ்வளவு அதிகாரமெல்லாம் செலுத்த முடியாது. அவர்கள் தங்களுடைய கருத்தை இப்போதைக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இடைத்தேர்தல் நடந்துவிடும், இப்போது இல்லை என்றாலும் இன்னும் 2 மாதத்திற்குள்ளாக நடந்துவிடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால் இடைத்தேர்தல் நடக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் கூட போன செக்மெண்ட்டில் சொன்னீங்க 5 வருஷமாக இடைத்தேர்தலே நடக்கக்கூடாது. அதான் அப்போ சொன்னீங்க 5 வருஷமாக நடக்கவே கூடாது அப்படின்னு. அப்படியே நடக்கவில்லை என்றாலும் நடக்க வேண்டியது நடந்துவிடும். அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது என்ற கூடுதல் தகவலை சொல்லிட்டு, தகுதி நீக்க நடவடிக்கைக்கு வாய்ப்பு உள்ளதா அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா. ஏன் வாய்ப்பில்லை அப்படின்னா, நீங்கள் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாரோ ஒருத்தருடைய அழுத்தத்துக்கு உட்பட்டு, உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்காருன்னு எடுத்துப்போமே, அவர் வந்து யாரோ ஒருத்தருடைய அழுத்தத்துக்கு உட்பட்டு இல்லை மிரட்டலுக்கு உட்பட்டு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் வேறு கட்சிக்கு போயிருந்தாருன்னா சபாநாயகர் கூப்பிட்டு கேட்பார், ஏன்ப்பா இந்த மாதிரி போனேன், யாரை மிரட்டினாங்க? ஆமாங்க ஐயா, மிரண்டுட்டங்க ஐயா, என்னை மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வேறு ஏதாவது கையூட்டு வாங்கி கொண்டு வேறு கட்சிக்கு போனார் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது தகுதி நீக்க நடவடிக்கை. இவர் வந்து முழுக்க தன்னுடைய கட்சி செய்த தவறின் காரணமாக, திமுகவுடன் கள்ளக்கூட்டணி வைப்பதற்கு முற்பட்டதன் காரணமாக நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன். ஒரு தொண்டனாக, ஒரு நிர்வாகியாக நான் பல ஆலோசனைகளை என் கட்சி தலைவருக்கு சொல்கிறேன். ஒரு ஆலோசனைகளை கூட நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்றால்
என்னுடைய பேச்சை கேட்காத, என்னாலும் அந்த கட்சிக்கு பயனில்லை, கட்சியாலும் எனக்கும் பயனில்லை என்ற அந்த இடத்தில் நான் ஏன் இருக்க வேண்டும்னு தெளிவான அறிக்கையை விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியிட்டு விட்டு அதன் பிறகுதான் கட்சியை விட்டு வெளியேறாரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் போதும் நான் ஏன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறாருன்னு கைப்பட எழுதி அதை சபாநாயகரிடம் கொடுத்து விட்டு வெளியேறிக்கிறார். இது உதாரணத்துக்கு தான் விஜயபாஸ்கர். 6 எம்எல்ஏ 7 எம்எல்ஏனா 7 பேரும் அதற்கான காரணங்கள் தனித்தனியா இருக்கு. ஆக காரணங்களோடு தான் போயிருக்கிறார்களே தவிர கையூட்டுக்காக செல்லவில்லை, யாருடைய புற அழுத்தத்திற்காகவும் அவர்கள் செல்லவில்லை. அதனால் தகுதி நீக்க நடவடிக்கைக்கு வேலை கிடையாது, அவர்கள் சுயமாக தான் போயிருக்காங்க, அது வாய்ப்பில்லை. ராஜேஷ், நான் அவுட் ஆஃப் கான்டெக்ட், இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதாவது மத்தியில் ஒரு அரசு இருந்து மாநிலங்களில் மாநில அரசு கலப்பாங்க, பல ஆண்டுகள் கலைச்சிருக்காங்க நமக்கு தெரியும். தோராயமாக எத்தனை முறை அதை பயன்படுத்தி கலைச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நம்பர் தோராயமானா ஒரு 5 முறை. இல்லை எல்லா மாநிலங்களும் சேர்த்து சொல்லலாம். எல்லா மாநிலங்களும் சேர்த்துனா ஒரு 30 முறை வரலாம். 113 முறை கலைச்சிருக்காங்க. ஓகே. அதாவது இப்போ எங்கே சிக்கல் வந்துச்சுன்னா, மத்திய அரசு தான் கையில் இருக்கிற மாநிலங்களை கலைக்கிற பவரை பயன்படுத்தி, இது எல்லாமே பெரும்பாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி ஒரு 100 கிட்டத்தட்ட அந்த 100 முறை கரைச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, 100 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மேலே உட்கார்ந்திருக்க பிரதமர் அவர் நினைச்ச உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டு போறார். ஓகே. அதுக்கு பிறகுதான் மாநிலங்களின் ஆட்சியை கலைக்கிற சட்டப்பிரிவை எப்படி பயன்படுத்தணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை உருவாக்குது. அதுக்கு பிறகு அது கம்மியாயிடுச்சு. ஏறக்குறைய அதே மாதிரி தான் நீங்கள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த குதிரை பேர வழக்குகள் எல்லாமே எப்படியெல்லாம் திரும்ப திரும்ப மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக போகுதுங்கிறத உச்சநீதிமன்றம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த குதிரை பேர வழக்குகளில் உச்சநீதிமன்றம் பல வகையான தீர்ப்புகளை வழங்கியிருந்தாலும் இந்த புகாரை அவ்வளோ ஒரு லேசான புகாராக உச்சநீதிமன்றம் அணுகுன்னு நான் நம்பலை. அந்த இதில் உண்மை இல்லை, அது முற்றிலுமாக அது பொய் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த புகாரை சும்மா ராஜினாமா பண்ணிட்டு அவர் எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒருபோதும் நினைக்காது. இந்த குறைந்தபட்ச முகாந்திரங்கள் இருக்கிறனால தான் இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது இன்னும் நீட்டிக்கப்படுமே தவிர ரொம்ப சீக்கிரமாக இடைத்தேர்தல் வந்துடும் நான் நம்பலை. ஏன்னா இன்னும் எம்எல்ஏக்களோட ராஜினாமா ஒரு வேளை கண்டினியூ ஆகுதுன்னு வைங்க. இப்போ 6 பேரா, இப்போ 7 பேரா? இப்போ 7 மொத்தம். இப்போ 7 பேர் தான் ரிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 7ங்கிற நம்பர் இப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. ஒருவேளை 1 மாதம் கழித்து இன்னொரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணார்னா அடிப்படையில் இது குதிரை பேரமாகவே கருதப்படுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது லீகலி. அதனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை அணுகிற விதத்தில் கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை வச்சு பார்க்குற போது இந்த வழக்குக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இடைத்தேர்தல் கிடையாது. இப்போ ஒரு ராஜினாமா பண்ணிட்டாரு, இடைத்தேர்தல் அறிவிக்க வேண்டியதானே இல்லை. ஏன் நீ அங்கே இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாதுன்னா அப்படிங்கிறதான் பெட்டிஷனே. ஸோ அந்த பெட்டிஷனுடைய தன்மை, அந்த பெட்டிஷனுடைய சட்டப்பூர்வமான தீர்ப்பு வர்ற வரைக்கும் அந்த இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு காத்திருக்காங்களே, அந்த தொகுதியில் மக்கள் என்ன கஷ்டப்படுவாங்க, சேவை செய்யாமல் இருக்காங்களே, அப்படிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் 2ஆக பிரிந்து இருக்கிறது. ஜனாதிபதி, ஆளுநர், மாவட்ட ஆட்சியர்கள். ஒருவேளை பிரதமர், மாநில அரசுகள் யாருமே இல்லைனா கூட ஜனாதிபதி ஆளுநர் வழியாகவும், ஆளுநர்கள் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் ஒரு பேரலல் ஸ்ட்ரக்சர், 2 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு அரசுக்கு, ஒரு அமைப்புக்கு தலைவர் அப்படிங்கிறவர் எதிர்கால திட்டங்களை தீட்டுறதுக்கும் அதற்கேற்ற மாதிரி அந்த துறையை நடத்துறதுக்கும் தானே தவிர, நீங்கள் கேட்டிங்களே வைஸ் சான்சலர் இல்லை, பல துறைகளில் தலைவர்கள் இல்லைன்னு. ஆனாலும் இந்திய அரசியல் சாசனமும் அரசமைப்பும் தலைமை பதவி காலியாக இருந்தால் இந்த அரசு ஸ்தம்பிச்சிட போகக்கூடாதுங்கிறதுக்காக அன்றாட பணிகளை செய்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் அரசியல் சாசனம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அதனால் ஒரு எம்எல்ஏ இல்லைன்னு உடனே ஐயோ அந்த எம்எல்ஏ இல்லாமல் அந்த வாக்காளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எத்தனை முறை எம்எல்ஏ ரிசைன் பண்ணாலும் உடனடியாக இடைத்தேர்தல் நடத்தணுங்கிற கோரிக்கை ஒரு அரசியல் பூர்வமான கோரிக்கை. அதுக்கு நீதிமன்றம் உடனடியாக தலையாட்டாது. சரி, ஓகே. நீங்க நடத்த மாட்டாங்கன்னு சொல்றீங்க, நான் நடத்த மாட்டாங்கன்னு சொல்றீங்க. நீ 2 விஷயம் ராஜு. இந்த 5 ஆண்டுகளும் அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறது என்னோட ஆசை. ஆனா இடைத்தேர்தல் உடனடியாக நடைபெறும்ங்கிற வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். அது தள்ளி போவது குறைஞ்சபட்சமா 6 மாசத்துக்குள்ள நடத்தணும். அதை ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம், அப்படி படலை அப்படின்னா இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுகள் மொத்தமா நீர்த்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, தென் சரி, நம்ம பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோம். 3rd கொஸ்டின் ப்ளீஸ். குற்றம் செய்தவர்கள் தாவேக்காவில் இணைகிறார்கள் என்ற இபிஎஸ்ஸின் பேச்சு யாரை குறிக்கிறது? அதான் மேட்ரு. இபிஎஸ் அவருடைய பேட்டி கொஞ்சம் இருந்தால் போடுங்க ப்ளீஸ். தூய ஆட்சி நடைபெறுதா நீங்கள் தான் சொல்ல வேணும். தூய ஆட்சினாரு, வெளிப்படை ஆட்சினாரு, இப்போ யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யார் மேலாம் குற்றம் சொல்லிட்டு இருந்தாரு, குற்றம் சொல்றவர்களாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ எங்கே போய் தூய ஆட்சி, எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க?
இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில் செய்த சாதனை என்ன? எனக்கு உண்மையிலே இபிஎஸ் அவர்களை அந்த பேச்சை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக வேறு இருக்குது. ஒரு இவ்வளோ பெரிய கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர், சேலம் புறநகர் மாவட்டத்தில் அவ்வளோ நாள் மாவட்ட செயலாளராக இருந்தவர், சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளராக இருந்தவர், இப்படியெல்லாம் இருந்து வந்தவர் இப்படி வாக்குமூலம் கொடுக்குறாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தூய ஆட்சி என்று சொல்பவர் யாரையெல்லாம் சேர்த்துக் கொள்கிறார்? எங்கள் கட்சியிலேருந்து போனவங்களை போய் சேர்த்துறீங்களே சார், என் கட்சியில் இருக்கிறவன் பூரா அயோக்கிய பைய சார் அப்படின்னு இவரே சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்கள் தூய ஆட்சி என்றால் யாரை கட்சியில் சேர்க்கிறீர்கள்? அவர் வந்து பேரை மட்டும் தான் எனக்கு குறிப்பிடல. இப்போ உதாரணத்துக்கு வந்து விஜயபாஸ்கர் அவர்களையோ மரகதம் குமரவேல் அவர்களையோ அல்லது ஜெயக்குமார் அவர்களையோ யாரையோ குறிப்பிட்டு சொல்றாருன்னு வச்சுப்போமே, அவங்கள தான் சொல்லலாம், வேற யார்? அவங்க தான் பொருள் பண்ணி சொல்றாரு. அப்போ அவங்கெல்லாம் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர்கள் அல்லது குற்றவாளிகள் அப்படின்னா அவங்கள ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் கட்சியில் வச்சிருந்தீங்க? உதாரணத்துக்கு ஆர்பி உதயகுமார் அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார். அவர் இப்போ அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் தான் இபிஎஸ் அவருடைய சான்றிதழ் படி அவர் நல்லவர், நாளைக்கே அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி தாவேக்கா பக்கம் தாவிட்டார் அப்படின்னா அவர் வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் அப்படின்னு சொல்லி ஆகிடும். இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த 6 பேர் வந்து வந்திருக்காங்க, அதிமுகலேருந்து வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தானே தவிர அல்லது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டவர்கள் தானே தவிர குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அவங்க அக்யூஸ்ட் கிடையாது, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குற்றவாளி கிடையாது, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படல அவங்க. ஓகேங்களா? இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்கெல்லாம் ஏதோ வந்து பல ஆண்டுகள் சிறைக்கு போனவங்க மாதிரியாகவும் அவங்க நீதிமன்றமே வந்து குற்றவாளி. அப்போ இப்படி பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்களுடைய கூற்றுப்படி இவர் மேலே கொலை வழக்கு இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. இவர் மேலே வந்து என்ன கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இதெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்காக இவர் குற்றவாளின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா நீதிமன்றம் அவரை தண்டிக்கவில்லை, அப்படியான எந்த விஷயங்களும் இல்லை. அப்படி இல்லாத வரையில் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தான். அப்புறம் எப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து சேர்த்துக்கிறீங்களேன்னு சொல்லி இப்படி பேசாருன்னு எனக்கு தெரியல. போயிட்டாங்க, உங்களோட தலைமை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, அவங்க டீசெண்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே விமர்சனம் பண்ணுறதில்ல, ஒதுங்கிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு தலைமைக்கு அழகு போனவர்களுக்கு சமம். ஜெயலலிதா அவர்கள்லாம் கடந்த காலங்களில் நிறைய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க போனவங்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கெத்தாக சொல்லிட்டு நீங்கள் கட்சியை நடத்திட்டு போகிறதுக்கு வழியை பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக கூப்பிட்டு அவர் வந்து தோல்விக்கான காரணங்கள் என்னென்னு ஆய்வு செஞ்சுட்ருக்காரு. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டுமே தவிர ஒரு தகுதியான தலைவர் இது மாதிரியான விஷயங்களை பேசுவது கண்ணாடி ரூமுக்குள்ளே இருந்து தன்னைத்தானே திட்டிக்கிற மாதிரியான ஒரு பொருள் வந்துடும். அதுதான் இல்லை, சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக, சேலம் புறநகர் மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக, முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் என்ன பேசுறாருன்னு அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரு. அவர் பேசுற வார்த்தை வந்து நமக்கு இல்லை, அவர் தாவேக்காவை நோக்கி பேசுறாரு. தாவேக்கா என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. எப்பா எங்களை ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு எங்க ஆளுங்களை கூப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு நாக்கப்படுங்கிற மாதிரி தாவேக்காவை பத்தி கேட்கறது ராஜேஷ்க்கு ஏன் புரியல? இல்லை, அவர் எங்கே வந்து தாவேக்காவை கேட்குறாரு? அவர் தாவேக்காவை கேட்கவே இல்லை, தன்கிட்ட இருந்து போன சட்டமன்ற உறுப்பினர்களை தான் அவர் திட்டிக் கொண்டிருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அவர்கள் தூய சக்தியாக இருந்தார்கள், அதே இங்கிருந்து அங்கே வெளியில் போயிட்டாக்கா அவங்க வந்து உடனே கெட்டவங்களா மாறிடுவாங்களா? அது எப்படி? அதே மாதிரி நீங்கள் போகிற போக்கில் ஒன்று அடிச்சு விடுறீங்க, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதாவது வந்து விஜய் அவர்களோ அல்லது தாவேக்காவோ கூவி அழைச்ச மாதிரியாகவும் நீங்கள் எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்கேயாவது அவங்க கூப்பிட்டாங்களா அதிமுகவில் இருக்கிறவங்கலாம் வந்து இங்கே சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? அவர்களாக விரும்பி வருகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை இடம் பார்த்தல, அங்கே பனையூர் போய் பார்த்தீங்களா? இடம் பார்த்த மாட்டேங்குது, அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு தொல்லை பண்ணுறாங்க போட்டு. அவ்வளோ பேர் வந்து அதிமுகவில் எங்களுக்கு தலைமை பிடிக்கல, இபிஎஸ் அவர்கள் வந்து எங்களுடைய எம்ஜிஆர் போல, எங்களுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போல அவர் செயல்படலை அப்படின்னு சொல்லி வேணான்னு வெளியே வராங்க. வெளியே வருபவர்களுக்கு இவர்கள் அடைக்கலம் கொடுக்கிறார்கள். அல்லது இந்த தலைமை பிடித்திருக்கிறது, இதுவரை நாங்கள் தவறு செய்து விட்டோம் அல்லது தவறான ஒரு கட்சியில் இருந்து விட்டோம், இனி எங்களுக்கு ஒரு தூய கட்சியினுடைய நெருக்கத்தில் இருக்க வேண்டும், ஒரு நேர்மையான ஆட்சி தரக்கூடிய அந்த இடத்துல நாங்களும் ஒரு சான்றாக நிற்க வேண்டும்னு ஆசைப்படுறாங்க. வரட்டும், அதில் என்ன தப்பு இருக்கு? திரும்ப ராஜேஷ் இங்கே நிப்பாட்டி எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அவர் ராஜேஷ் தான் அப்படிங்கிறத நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அடிப்படையில் யார் கூப்பிட்டான்னு ராஜேஷ் எப்பா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு முழு மேடை போட்டு அதிமுகவில் இருக்காதீங்க, அதிமுகவில் அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை, தாவேக்கா தான் அதிமுக, அங்கே என்ன உங்களுக்கு எஃபிஷியன்சிலாம் கிடைக்குதோ, ஃபெசிலிட்டிலாம் கிடைக்குதோ அதெல்லாம் இங்கேயே கிடைக்கும், நீங்கள் இங்கேயே வந்து எங்கள் கடையில் சேர்ந்துருங்கன்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நிபுணர் வியாபாரம் பண்ற மாதிரி அதிமுக ஆட்களை பார்த்தியே வாரம் பேசி வாங்கன்னு கூப்பிட்டு யாரு கூப்பிட்டாங்கன்னு கேக்குறீங்க?
அதாவது அதிமுக அவர் சொன்னது வந்து நீங்கள் பொருள் மாற்றி பேசுகிறீங்க, பேசாததெல்லாம் சேர்த்து பேசுகிறீங்க. இது அதிமுக 2.0 மாதிரின்னு கூட ஒரு வார்த்தையை சொன்னார். ஏன்னா அதிமுக வந்து பல பேர் வந்து ஐக்கியமான காரணத்தினால இங்கே இருப்பவர்கள் தாவேக்காவா அல்லது அதிமுகவான்னு பார்க்குறவங்களே மிரட்சி ஆகக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் அந்த வார்த்தையை சொன்னாரே தவிர எல்லாரும் இங்கே வந்துருங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நான் பதவி கொடுத்துட்றேன் அப்படின்லாம் வந்து எதுவுமே சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் அதிமுக வந்து சேர்ந்தவர்களுக்கு இன்னும் பதவிகள் கூட வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதா உண்மையாக இருக்குது. அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் இணைந்த யாருக்கும் பதவி வழங்கப்படாதுன்னு தாவேக்கா அவர் முடிவெடுத்தாங்கன்னா அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய முடிவாக இருக்கும். ஆர்டிஎக்ஸில் நாம் அடுத்து இன்னொரு நாளில் இன்னொரு தலைப்பு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.